மனசு சும்மா கலக்குது. 2 பேரும் சூப்பரா இருக்கிறீங்க. செமையா இருக்கு. எங்க வீட்டுக்கு அப்படியே சொன்ன மாதிரியே இருக்கீங்க. ஆமா சிஸ்டர் இருக்க. அண்ணியா? அண்ணி நமக்காக ஸ்பெஷலா ஸ்வீட் செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்காங்க மாமா. ஸ்பெஷலா செய்யறான்னு சொல்றா, அது வெளியே வந்தா தான் ஸ்பெஷலா ஆறுனு தெரியும். அண்ணே நல்ல நாள் அதுமா அன்னைக்கிட்ட அடி வாங்காத. அப்ப நானும் வந்து தடுக்க மாட்டேன். நானும் தடுக்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? ஒண்ணு நடக்கல. எங்க அண்ணன் பிரௌனி செஞ்சா அப்பா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்ல? நீ ஏமா இந்த முறுக்கு சுட்டு 7 மணி பெருசா தான் சுட்ட என்ன மூடி சேர்த்து குடி 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 வேலுச்சாமி கை மாத காலம் மறந்து மோண்டி அதிகமா கட்டுப்பட வேண்டியது வந்துருப்போம். மிஸ்டர் வேலுச்சாமி சட்டம் தான் கண்ணால ஆயிட்டா எல்லா புருஷனுங்களும் சட்டம் தானே. நீ சட்டம் பண்ணல, நான் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறேன். சாப்பிடவா தம்பி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஜீவன இருக்கு. சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. கடையில் வாங்கி என்னவாச்சு என்னாச்சு? என்னடாச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? ஒன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு மாப்பிள்ள ஒரு 8 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துறது. சிஸ்டர் நாங்க சொல்லுங்க பிரதர். நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டோம். என்ன சொன்னாங்க? இந்த வருடத்துல குடியிருப்பு ஒப்பந்தம் 237 கோடிக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டத்திலையும் இந்த வாய்ப்பு உங்களுக்கே கிடைக்கும். லாபம் அதிகம் நினைச்சிட்டு தரத்துல கோட்டை விடாதீங்க. இந்த வாய்ப்பை ரொம்ப நல்லா பயன்படுத்திங்க. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன மாப்பிள்ள, கலெக்டர் சொன்னதை கேட்டீங்களா? இந்த வருஷத்தோட பெரிய டெண்டரே இதுதான். இந்த டெண்டரை யார் பிடிக்கிறாங்களோ அடுத்த 5 வருஷத்துக்கு அவிதான் நம்பர் 1 கம்பெனி. அப்புறம் உங்க ஐடியா என்ன? மாமா, நான் இந்த டெண்டர் வர்றதுக்கு முன்ன வரைக்கும் இத நாம எடுத்துடலாம் ஐடியாவோட தான் வந்தேன். ஆனா இந்த டெண்டர்ல உங்க கம்பெனியே இருக்கிறதுனால இந்த டெண்டர் கேட்கிற ஐடியாவே எனக்கு இல்லைங்க. போட்டி போல பயமா என்ன? பயமா? எனக்கா? பயந்திருந்தா இந்த 32 வருஷமா மொத்தையால நாங்க இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? அது இல்ல மாப்பிள, உங்க கம்பெனியோட போட்டி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதை சொன்னேன். அப்ப இந்த டெண்டரை விட்டு கொடுக்கற பேர்ல என் கம்பெனிக்கு பிச்சை போடுறீங்களா? டேய், எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை? இந்த டெண்டர்ல நம்ம 2 கம்பெனியுமே மோத போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் தான் மோத போகுது. இதுல யார் எஸ்டிமேட் அதிகமா கம்மியா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த டெண்டர்.
நாம சொல்றது வாஸ்தவம். யாரு எதெல்லாம் பண்ண போறாங்களோ அவங்க பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு உங்க பொண்ணு பேர்ல தானே இருக்கும். அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு இதுல தேவையில்லாம போட்டி போடணும்? சண்டைக்கா கூப்பிட்ட, போட்டிக்கு தானே கூப்பிட்ட, அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே? பயமா? இந்த மாதிரி மாப்பிள்ள அதுக்கு ஒண்ணு இல்ல. சரி, போட்டின்னு வந்துட்டா நான் வேற மாதிரி, அப்புறம் நீங்க தேவையெல்லாம் வருத்தப்படுவீங்க. அதுக்காக சொல்ல வரேன். மாப்பிள்ள, இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? 100 பேருக்குல ஒருத்தன் ஜெயிச்சுட்டானா மீதி 99 பேரு தோத்துட்டு தான் அர்த்தம் இல்ல. இங்க ஒருத்தன் திறமை இருக்கிறவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். மாப்பிள்ள, ஓகே மாமா, எனக்கு இந்த டெண்டர்ல கலந்துக்கிறதுக்கு சம்மதம். அப்ப எங்க ஜிகே கம்பெனியும் ரெடி. மச்சான் இப்ப சொல்லிட்டு என்ன இந்த டெண்டரை பிடிக்க நான் எந்த குறுக்கு வழியை வேணாலும் பயன்படுத்துவேன். இப்ப சொல்லிட்டேன், அவர் தெரியல சொல்லக்கூடாது. மாப்பிள்ள, டெண்டரை பிடிக்கிறதுக்கு எந்த குறுக்கு வழி வேணாலும் தயார் பண்ணலாம். ஆனா டெண்டர் எடுத்த பின்னாடி செய்யற வேலையில எந்த குறுக்கு வேலையும் பண்ணக்கூடாது. அதான் முக்கியம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாத 1000 குறுக்கு வழி எனக்கு தெரியும். பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள, ஏன் இங்கேயே நின்று பேசிட்டு வாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பேசுவோம். இல்ல மாமா, டெண்டரை பிடிச்ச கையோட ஸ்வீட் பாக்ஸோட வந்து என் தங்கச்சி கையால கறி விருந்தே சாப்பிடுறேன். போதுங்களா? அப்ப நான் கிளம்புறேன். சரி சித்தப்பா, நீங்களும் டிரைவர் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சு வந்துடுறேன். சரியா? பார்த்து நேரம் காலமா வீடு வந்து சேரு. என்ன புரியுதா? சரிங்கப்பா. கான்ட்ராக்ட புடிச்சிட்டு அவன் தங்கச்சி கையில கறி சோறு சாப்பிட வருவாமா. கறி சோறு சாப்பிட தங்கச்சி வீட்டுக்கு வருவேன். அதாவது நீ டெண்டரை புடிச்சதுக்கா இருக்காது, உன் தங்கச்சியோட கருமாதி கறி சாப்பிடலாம். அசோகா பணியாரம் வாங்கலையோ? பணியாரம் பணியாரம் வாங்கலையோ? பணியாரம் பணியாரம் வாங்கலையோ? பணியாரம் பணியாரம் வாங்கலையோ? பணியாரம். அக்கா, பணியாரம் வாங்கலையாக்கா? அக்கா மாமா, இத புடிமாமா, எனக்கு முடியல. அக்கா, இனிப்பு பணியாரம் இருக்குது, கார பணியாரம் இருக்குது, முட்டை பணியாரம் கூட இருக்குதுக்கா. வாங்கக்கா, பணியாரம் வாங்கலையோ? பணியாரம் இருக்கு. எப்படியோ இந்த பணியாரம் தாதி இந்த இப்பயாச்சும் சுத்தி வந்துச்சு. மாமா, நீ சொல்றத நான் கேட்டிருந்தேன்னா அன்னைக்கே நான் பெருசா ஒரு இட்லி கடை போட்டுருக்கேன் மாமா. ஆமா இருக்கு. நீதான் அந்த டைரக்டர் முன்னாடி பகல்லையே விளக்கு பிடிக்க வச்ச உருப்பட மாதிரி நம்மலாம். மாமா, என்ன மன்னிச்சிரு மாமா. இனிமே நான் சொல்றது மட்டும்தான் மாமா கேட்பேன். ஐ லவ் யூ டி தம்மா. நீ முதல்ல வேலைக்கு போறேன்னு சொல்ற மயிலாண்டி, வேலைக்கு போறேன்னு சொல்லு. ஐ லவ் யூ மாமா. வேலைக்கு போறேன் மாமா, அது நான் சொல்றேன் மாமா. ஐ லவ் யூ மாமா. முன்னாடி சரி விடு விடு, அதாவது கற்பனையா இருக்கு. நீ வா.
அவன் யாரும் விடக்கூடாது அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு அவனை பிடிக்கணும்னு சொல்லு. முன்னாடி வச்சு படம் எடுத்தா ஏதோ இதையாவது விற்கிறது சந்தோஷப்படு. இந்த நிலைமைக்கு வந்த என்ன பண்றது? முன்னாடி வச்சு படம் எடுத்த இந்த அளவுக்கு ஆயிட்டேன். ஆமா நீங்க தான் பெரிய கோடீஸ்வரனாச்சு, நீங்க தான் பரிவாரிக்கிற அளவுக்கு வந்தீங்க. அதெல்லாம் விடுறா. ஆமா அடுத்த பிளான் என்னடா? அடுத்த பிளானா அந்த தெருவுல குணாம நாடகம் போறாரு. நாடகமா? ஐயோ டைரக்டரையா என்னையும் விட்டு போற நாடகத்துக்கு கூட்டி பாரு கூட்டி பாரு. குணாண்ட சொல்லி உன்னை கூட்டி கொடுத்துட்டு என் பொண்டாட்டி அவங்கடே கூட்டி கொடுக்குற. அவன் எதுவும் ஒருத்தவங்க சொன்னான், நீ அதே சொல்லிட்டு இருக்கிற. அவனை போட்டு ஏற்பட்டு மிதிக்கிறது விட்டு போட்டேன். வர்றா உன்னைய விட மாட்டாடே, உன்னைய விட மாட்டேன். ஹைஸ்கூல்லோட நாடகம் போடுற குணாந்தனையும் விட மாட்டேன். அந்த கருவுல கதை எழுதுறான் பாரு, அவனையும் விட மாட்டாடே. பாடி கொஞ்சம் செத்தனுக்கு நானே மாங்கு இல்ல. அடி அடி மாச கத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனுக்கு நானே மாங்கு இல்ல. அடி நானே ஆங்கு இல்ல. அடி கஞ்ச மாடு கம்பூல நான் போல அன்புல நம் புடமும் பறக்கிற ஆடி மாடிக்க ஆடி கொஞ்சம் தடக்க நானே மாங்குயில. அடி நானே மாங்குயில.
புடவை பறக்கிற ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேதனைக்கம் மானே மா குயிலே அடி நானே குயிலே மானே மா குயிலே அடி நானே குயிலே 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 குயிலே. அடடே வாங்கம்மா, என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒண்ணும் இல்ல மலர், இன்னைக்கு நம்ம கம்பெனியோட டெண்டர் விஷயமா கொட்டேஷன் கொடுக்கணும். அத மாமா உன் கையால கொடுத்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. இதான் அந்த கவரு. இதுல மல்லிகைப்பூவும் ஸ்வீட் இருக்கு, நீ வச்சுக்கோ. சரிங்க மாமா, நீங்க இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, டீ வேற கொட்டிச்சு. மாமா சட்டை கழட்டுக்கு மாமா, கொப்பளிச்சுட்டு போகுது. இல்ல பரவாயில்ல மலர், வேணாம் விடு. மாமா சொன்னா கேளுங்க, முதல்ல சட்டை கழட்டுங்க. இல்ல மலர், வேணாம் மலர். கழட்டுங்க மாமா. வேற ரொம்ப சூடா இருந்தது. தீப்பட்ட இடத்துல கொப்பளிச்சுக்கும் போது முதல்ல மருந்து போடுங்க, வெயில் காலமா வேற இருக்கு. வாங்க மாமா, உள்ள வந்து மருந்து போடுங்க. போடுங்க. சரி ஓகே மலர், நான் சட்டையை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. நீங்க எப்ப வந்தீங்க? மலர் நீங்க சாயந்தரம் தான் வரேன்னு சொல்லிச்சு, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா, யார் நீ? என்னங்க என்ன தெரியலையா? நான் தான் மலர் அண்ணியோட தம்பி. மாமா வந்துட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல மாமா, மூர்த்தி மாமா செட்டில் டீ கொட்டிடுச்சு, அதான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க மாமா. டீ தான் கொட்டிடுச்சு. மலர் அந்த பெட்ரூம்ல பூஜை ரூம்ல வச்சிருக்கிற கவரை எடுத்துட்டு வா. டைமர் ஆச்சு, கொட்டேஷன் கொடுக்க போகணும். சரி மலர், நான் வரேன். அப்புறம் வரப்ப மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தல, அந்த மல்லிப்பூவை நீ வச்சுக்கோ. அதுல அல்வா இருக்கும், அத உங்க மாமனாருக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் கொடுத்துரு. வரட்டா? வரேங்க மாமா. மாமா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது டீ கொண்டு வரட்டுமா? என்னது மாமா எதுவுமே பேசாம கோவமா போறாரு? ஒருவேளை மூர்த்தி மாமா இங்க வந்தத தப்பா நினைச்சிருப்பாரு. என்னவோ, எதுக்கோ நாம முதல்ல அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். என்ன அழகா, ரொம்ப பிஸி ஆயிட்ட போல இருக்கா? பிஸியா? நான் பிஸியா? நான் ஒரு பிஸி இல்ல, நீங்க தான் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. முன்னெல்லாம் அடிக்கடி வருவீங்க, சரக்கடிப்பீங்க, எனக்கு ஏதோ கட்டிங் கிடைக்கும். இப்ப திடீர்னு திரும்பி நல்லவனா மாறிட்டீங்களே, எனக்கு எப்படி சரக்கு கிடைக்கும்? அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்படி என்ன தோலை முடிவு எடுத்தீங்க? சரக்கடிக்கிறக்காவது நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜி பாருங்க எவ்வளவுடா?
வேலைக்கு போன முடிவு சொல்ல மாட்டீங்களா? நான் எதுக்கு இருக்கப்போ? என்னடா அது பசிக்கு காசு கொடுங்கறனா ஒரு நாயும் கொடுக்க மாட்டேங்கிறானு, சாராயம் குடிக்கிறதுக்கு மட்டும் எங்கிறது தான் காசு தராங்க. உனக்கு ரொம்ப ஏத்தம் தாண்டு. ஏத்தம் தான் ஜி, ஏத்தம் தான். பிளானு எப்படி போயிட்டு இருக்கு? அப்படின்னா உங்க வீட்டுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றியா? நீ இப்பதான் பெட்ரோல ஊத்திட்டே வந்திருக்க. கரெக்டா நேரம் பார்த்து கொளுத்தி போட்டுறேன். கோபக்காரனுக்கும் யோசிக்க டைமே விடக்கூடாது. அதிகமா கோபப்படுறப்ப அறிவு ஆஃப் ஆயிடும். அந்த டைமிங் தான் இந்த அசம் பிடிக்க போறேன். என் சித்தப்பன் மக மனசு கஷ்டப்படுன்னு எதையும் வெளியே பேசிக்க மாட்டான். என் தம்பி சித்தப்படணும்னா எதை பத்தி யோசிக்க மாட்டான். அந்த டைமிங் பிடிக்க போறோம். குடும்பத்தை சுக்குநூறா உடைக்க போறோம். என் சித்தப்பன் கதைய பிடிக்க போறோம். அப்ப என்னோட அடுத்த வேலை என்ன? இனிமேல் உனக்கு வேலை இல்ல, எல்லாமே சோலார் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறம் அந்த கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல டெண்டரு, நீங்க போட்ட கொட்டேஷனோட 100 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கேன். வெறும் 100 ரூபாய் வித்தியாசத்தால அந்த டெண்டர் வேலுச்சாமி கம்பெனிக்கு போகும். அதனால நேற்று நீங்க டெண்டர் கவரோட வீட்டுல இருந்து வந்தது மலரு சந்தேகப்படுற மாதிரி நடந்தது. அப்புறம் இந்த டெண்டரு கைய விட்டு போனது, இது எல்லாமே சந்தேகப்படுற மண்டைகள் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியா அந்த வேலுச்சாமியும் அவன் தங்கச்சிய வீட்டை விட்டு அடிச்சு தோத்துவாங்க. இதெல்லாம் நீ உன் தம்பி வச்சே செஞ்சிருக்கலாம். ஐயோப்பா சாமி, அது மட்டும் வேலையாகுறா? ஏன்னா என் தம்பி அவன் பொண்டத்தை முழுசா நம்புறான். அந்த பொட்டச்சிரிக்கையும் புரிஞ்சு விட்டா எதையுமே மறைக்கிறது இல்ல. வீட்டுல குசு விட்டா கூட நான் குசு விட்டேன் அப்படி போன் பண்ணி சொல்லிடுறா. அதனால இந்த விஷயம் தம்பிக்கு தெரியும் போது வேற மாதிரி தெரியும். எது எப்படியோ கூடி சீக்கிரம் பிளான் ஒர்க் அவுட் ஆனா சரி. ஏன்னா நேத்து அவளை தொட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஜிம்முன்னு இருக்கு. கூடி சீக்கிரம் அவளை என் மனசுக்குள்ளார வச்சிருக்கேன். அவளை அடைஞ்சு இவதான் வெயிட் பண்ணிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தான். கூடி சீக்கிரமே சேர்த்து போன ஒரு குழந்தைய பெத்து போட்டு அனாதையா வந்து நிப்பா மலரு. அவருக்கு வாக்கு கூட கிடையாது. அதோட ஒரு முக்கியமான விஷயம், இன்னமும் நம்ம 2 பேருக்கு பழக்கம் இருக்கிற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. சரியா? ஓகே. சரி, நீங்க முன்னாடி போங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லைட்டா ஒரு கட்டிங் போட்டு ஏய் பாத்தியா வேலை ஆரம்பிக்கிற பாரு. கட்டிங்க மேல போனத கண்டதா உலர ஒரு பேர் கிளம்பு. கட்டிங்க மேல ஒரு பொட்டு கூட குடிக்க மாட்டேன். ஏன்னா நீங்களும் இருங்களே, நீங்க நாம சேர்ந்து குடிக்கலாம். வெண்ண திரண்டு வரப்ப தாலி உடத்த கதையாயிடும். ஜி அதெல்லாம் ஒண்ணும் உடைக்க மாட்டேன் ஜி, நீங்க போங்க ஜி, நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்தா பயமா இருக்கு. உட்கார நீ என்ன கலந்து போய் குடிச்சவே நானும் போல
வந்து என் வாசம் வாங்கி போயா நட்சத்திர பூவாமி நடமாடும் காம நீ ஆடை கண்டும் நான் போல ஆசை வாழும் சாம்பிள் நான் உள்ளாடும் காதல் ஒன்று போட சொத்த போட பையா என் வாசம் வந்து போயா வாசம் வந்து என் வாசம் வாங்கி போயா பார்க்கும்போது முன்னாடி குடிக்கிறதே உன் வேகம் கண்ட பின்பு என் வேகம் குறையுதே சிக்கி தவிக்கிறேன் என்னாச்சு? வா, அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட ₹100 பேசுற அவன் எடுத்துட்டா. அவன் நமக்கு தெரியாம உள்ளூர் வேலை பார்த்துட்டா, வேலை பார்த்துருக்கா. ஹலோ, பெரியவன, எனக்கு எல்லாம் இப்பதான்டா புரியுது. நீ யாரோ சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்ன, நான் நம்பல. ஆனா அத நான் நீ கண்ணால பார்த்தேன்டா. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா,
அந்த குடியை கெடுத்தவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டான்டா. அது என் கண்ணால பார்த்தத வெளியே சொல்லவே எனக்கு வாய் கூசுகிறா. அவன் இங்க இருந்து போறப்ப அந்த கவரோட தான்டா போனான். டேய், இதை இப்படியே விட்டோம்னா நம்ம வீட்டு மானம் தாண்டா தெருவுக்கு வரும். ஆமா, பாத்தீங்களா எப்படி இந்த மலர் செஞ்சு இந்த கம்பெனியை புரிஞ்சு காட்டணும் பாத்தீங்களா? வாயா வாயா வா. நீயே இந்த டெண்டரை குடிக்கிறதுக்கு எத்தனையோ குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்ன. ஆனா அது தங்கச்சிய கூட்டு குடிக்கிறது தானா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தெரியாத நடிக்கிற? நீ உன் கம்பெனி கலட்டுற எல்லாமே உன் தங்கச்சி வச்சுதான் வாங்குறியாமே. மாப்பிள்ள பாருங்க, ரொம்ப தப்பா பேசுறீங்க. இதே வேற எவனாவது என் தங்கத்தை பத்தி இப்படி பேசியிருந்தானோ தர கிடக்கும். மிரட்டுறியா? கல்யாணத்துக்கு போய் கட்டு பண்ண ஓடு வேலை முன்னே என் வீட்டுல கலந்து கொடுத்துட்டு ஒண்ணு நடிக்கிற அப்ப நீ என் தங்கச்சி பத்தி என்ன நீ? உன் தங்கச்சி அந்த மூர்த்திய கல்ல பூச வச்சிருக்காங்க. ஆமா, இப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. என் தங்கச்சி சம்புகளால சுத்த தங்கமையா? உன் தங்கச்சி தங்கமிடா, தரங்கட்ட தேவையா? என்ன நெஞ்சிருக்கு இருந்தா என் அப்பட கை நினைச்சு நீ வழி போவா. என்னையா எங்க அப்பட கை நினைச்சு என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் சொல்றியா? என் அப்பட கை கிடைக்கியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அந்த எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாயமுட்டி உள்ள சொல்லிட்டு உள்ளடிக்க இந்த ஆளை கருத்தை முடிச்சு விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்ன பாச்சு? அப்பா 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 உங்களுக்கு என்ன பாச்சு? என்னப்பா நடந்துச்சு? அந்த மூர்த்தி இந்த மலர அப்பா, அந்த மூர்த்தி ஒரு லூசு பையன்பா. மூர்த்தி பத்தி மலர் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா. மலர் நல்லவப்பா. ஆனா அந்த பிரச்சனை முடியப்பா. ஏப்பா என்னாச்சுப்பா? வெளிச்சாமி என்ன கை அப்பா, அந்த ஆளா கையை கால உடைச்சி உங்க கால வந்து மணி வேகப்பா. அப்பா, உங்களுக்கு ஏதாவதுனா என்னால தாய்க்க முடியாதுப்பா. அப்பா, அவன் நீ எனக்கு வேணும்ப்பா. அப்பா அப்பா, நீங்க டென்ஷன் ஆகுதுப்பா. நீங்க போகப்பா, மாத்திரை போட்டு தாவும் கொடு, காலையில பேசிக்கலாம். அப்பா. மாத்திரை போட்டோம். மணி 12 இன்னும் தூங்க விட போயிருக்கீங்க. எனக்கு தூக்கம் வரலப்பா. மனசு என்னமோ ஒரே பாரமா இருக்கு. நாம ஏதோ அவசரப்பட்டுமோன்னு தோணுதுப்பா. சின்னவன் அவன் பொண்டாட்டி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஆனா நாம ஏதோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோமோன்னு தோணுதுப்பா. காலை எல்லாம் சரி பண்ணிடலாம். நானே பண்ணி சரி பண்ணி சரிங்களா? சரிப்பா. நானே நேர்ல போய் 10 ரூபா வெளியே சரி பண்ண சரிங்களா? நீ வீட்டுல தூங்குங்க. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானுங்களே இவருல. இப்படியே விட்டு வச்சோம்னா கதையை
அப்படியே ஜவ்வா இழுத்துருவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. முதல்ல சித்தப்ப நிறைய முடிக்கணும். அது இப்பயே முடிச்சாதான் வேலுச்சாமி அடுத்துட்டாங்கிற காரணத்தினால நெஞ்சு வழியில செத்து போயிட்டாரு படி அந்த வேலுச்சாமி மேல விழுவோம். அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் என்ன, வேலுச்சாமியையும் அவன் தங்கச்சி மலரையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவோம். என் தம்பி, என் சித்தம் செத்து போயிட்டா என் தம்பியை கைது ரொம்ப ஈஸி. அப்புறம் மொத்த சொத்துக்கும் நான் தானே அதிபதி. கடவுளே, என் சித்தப்படிக்கு எப்படியாவது சொர்க்கத்தில் அனுப்புங்க. எங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? மணி இப்பயே மேலாச்சு. இதுக்கு மேலே தூங்கணும் எப்படிங்க? கொஞ்ச நேரம் வந்து பாருங்க. எப்படி சொல்லி என்ன தூங்க முடியும்? ஒரு நிமிஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுல அன்னைக்குதான் அவர் அப்பவே சொன்னாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஏதாவது பேசினா கூட கோச்சுக்காதீங்க, நான் எதுவா இருந்தாலும் சரி பண்றேன். இல்ல சொல்லி அவங்க என் நெஞ்சில கத்தியில குத்தி இருந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருப்பேன். தங்கச்சிய என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? அதைத்தானே என்னால தாங்க முடியல. அழித்துக்கொள்ளத்தான் செய்யறதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசினாங்களே, அதையும் மலரும் அன்னைக்கு சொன்னல, என் புருஷ குணத்துல தங்க மாதிரி, ஆனா என் மாமனார் விஷயத்துல அவர் நிச்சயமா அப்படி இருக்க மாட்டாரு, அவர் குணம் அப்படியே மாறிடுன்னு சொன்னாங்களே. அப்படிப்பட்ட ஒரு முன்னாடி போய் நீங்க அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, இது எந்த இடத்துல நியாயம் சொல்லுங்க? இல்ல இல்ல, சத்தியமா அவரை அடிக்கல அடிக்கல. என் கையில அவரு எப்படி பட்டுச்சுன்னு அந்த இடத்துல தெரியல. சரியா அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வந்துட்டு என்னென்னமோ நடந்து போச்சு. அதை ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ண போற? தங்கச்சி எப்படி வாழ வைக்க போறேன்னு என்ன தெரியலையே. இனிமே மூஞ்ச எப்படி முழிக்க போறேன்? சரி வருங்க, மாப்பிள்ள ரொம்ப நல்லவருங்க,
எப்படியோ அவர் நடந்ததை புரிஞ்சுக்குவாரு. அவர் ரொம்ப தங்கமானவர் தான். ஆமா செல்வி, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் தான். நம்மளை பத்தி சொல்ல புரிஞ்சுக்குவாரு. ஆனா அங்க ஏதோ ஒரு தப்பான புரிதல் இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டுனா இது சம்பந்தி காலில் விழுந்து கூட நான் அவரை எப்படியாவது வாழ வச்சிருவேன் தங்கச்சிய. மாப்பிள்ள, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன மாமா, என்னாச்சு? அது வந்து மலரோட மாமனார் தவறிட்டாரு. நேற்று நைட்டு நெஞ்சு வலிக்கு வந்து தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சு போச்சு. எனக்கு போன் வந்துச்சு. போச்சு அந்த பெரிய மனசு சாவுக்கு நானே காரணமாயிட்டாரு. என் தங்கச்சி வாழ்க்கையில நானே வந்தனை போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? எனக்கு நம்ம வீட்டுல யாரு கண்டுபிடிச்சோ தெரியல. வாழ்க்கை இப்படி படிச்சேக்க. ஐயோ, என் தலையில இடே விழுந்த மாதிரி இருக்கு. செல்வி, மாப்பிள்ள இப்படி ரெண்டு பேரும் அழுதுட்டே என்ன பண்றது? நீங்க மாப்பிள்ளைக்கும் நம்ம பிள்ளைக்கும் ஆதரவா நிக்கணும். இல்ல மாமா, என் மாப்பிள்ள எதை சொன்னாலும் கேட்கற நிலைமையில இல்ல. நேத்தே நான் சொன்னதெல்லாம் காதலியே வாங்கிக்கல. இந்த நிலைமையில அந்த மூஞ்சில போய் எப்படி முழிப்பாமா? நான் எப்படி முழிப்பேன்? மாப்பிள்ள, சில விஷயத்த விட்டா பிடிக்க முடியாது. ஆனா அதே விஷயம் விட்டுட்டா பிடிக்கவும் முடியாது. ஆயுசுக்கு நாம என்ன எதுவும் செய்ய முடியாது. மலர் புதுசா அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டா ஆகணும். ஏன்னா காரியம் அப்படியேப்பா. அதான் நம்மளை விட அவங்க பெரிய ஆளுங்க வசதியா இருக்கிறாங்க. அவங்க ஊர்லயே நல்லவங்கன்னு கட்டி கொடுத்தீங்கல்ல, போங்க. இப்ப அவன் செல்ஃபிலே அடிச்சாரு வாங்கிட்டான் வந்தாவணும். செல்வி, என்னம்பா என்ன பேசுற? இப்ப அத பேசக்கூடிய நேரமா இது? எங்க எங்க என்ன பேச விடுறீங்க? எப்ப பார்த்தாலும் உள்ள போந்தாலும் சொல்றீங்க. இப்ப அந்த பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்கும் சொல்லுங்க? புருஷனுக்கு இது பேசுவாளா இல்ல பொறுத்தவனுக்கு பேசுவாளா? போங்க, போய் சம்மந்தி வீட்டுல அவரு என்ன சொன்னாலும் தலையை குடிச்சுட்டே நின்னுங்க. ஏதா தலை குடிச்சு நிக்கிற அளவுக்கு நடக்குறீங்க. போக போக கிளம்புங்க. கோவப்படாதீங்க, முடிஞ்சிட்டு பேசிக்கலாம். என்ன குறுக்கு போட்டு அரசியல் போட்டுருக்கீங்களா? நீ எல்லாம் யார் அண்ணா அசோக் பாரு, ஒன்னாலே திட்டம் நிஜம் செத்து போற உனக்கு போயிரு. அசோக், மச்சனுக்கு இருக்கிற பிரச்சனை இது. நடுவுல நீ பேசாத, பேசாம இரு. ஏமாற்ற விடாது, ஏமாற்ற விடாது.
இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நடந்து போய் இது அடுத்து என்ன செய்யணுமோ அதை பாருங்க. என்ன நடந்து போச்சு? நடந்து போச்சு போச்சு நடந்து போச்சா? நடந்து அந்த சொல்லியா கார்த்தி, கொஞ்சம் அவதியா பேசப்பா, அவதியா இருப்பா. தம்பி, நீ அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சிட்டாலும் நாளைக்கு 2 பேரு சேர்ந்துதான் ஆகணும். ஏன்னா மலை ஏறினாலும் மக்கள் தயவு வேணும். கடைசி வரைக்கும் வர்ற உறவுப்பா. ஆமா, உறவு உறவு. இந்த ஆளோட உறவுல வேகிறதுக்கு பதிலா ஒரு கட்டு விரையில வெட்டி சத்துக்கு போயிடலாம் இருப்பா. தம்பி, முடிவா நீ என்னதான் சொல்ல வர? என் அப்பாவோட சாவு காரணமான இந்த ஆளு கூட இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் இந்த உறவு எனக்கு வேண்டாம். தம்பி, நீ எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா என் மாப்பிள்ளையோட ரத்தம் இந்த வீட்டுல இருக்கு. எந்த உறவு இல்லைனாலும் கூட போறது பொறுப்ப இல்லையே யாராலும் சொல்ல முடியாதப்பா. ஓ, அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கு இப்ப சீட் வைக்கிறீங்களா? அது ஒரு முடிவு கட்டிடுவோம். உள்ள போய் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு தம்பி இதெல்லாம்? இல்ல பெரியப்பா, கட்டின புருஷன் வேணுமா இல்ல கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு 2 ஒண்ணு இப்ப முடிவு பண்ணிடலாம். ஏயா போற? வந்தது வந்துட்டீங்களா? இது 2ல ஒரு முடிவை பண்ணிட்டு போயிடுவான். மலரு தனி ஒண்ணு இல்ல, எவன் ஒருத்தன் கட்டுன பொண்டாடிய சந்தேகப்படுறானோ அவன் தன்னோட ஆண்மையை சந்தேகப்படுற மாதிரி. நான் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையோ என் மலர என் பொண்டாடிய சந்தேகப்பட மாட்டேன். அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இது இந்த தண்டி வேற சத்தியம். இப்ப பிரச்சனை அது இல்ல. மலரு, தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லவனோ கெட்டவனோ இந்த ஜென்மத்துல என் அப்பனோட சாவுக்கு இந்த ஆளு காரணம் ஆயிட்டான். இனியும் இந்த ஆளு கூட உறவு வச்சுக்கிட்டா என் அப்பாவோட ஆத்மாவுடன் என்ன முடிக்காது. அதனால இன்னைக்கு இந்த ஆளு உறவு வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம். இங்க பாரு மகளே, இந்த புருஷன் உனக்கு வேணும்னா, உன் ஆசை புருஷன் உனக்கு வேணும்னா இந்த தண்ணியை எடுத்து என் தலையில ஊத்திட்டு இந்த தலை முழுக. இல்ல பிறந்த பொண்ணுதான் முக்கியம்னா இந்த தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்திட்டு என்ன தலை முடிட்டு நீ போயிட்டாரு. ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணை குத்திக்கன்னு சொன்னா நான் எந்த கண்ணங்க குத்திக்குவேன்? எனக்கு 2 கண்ணு வேணும்னு முக்கியம். வேண்டாங்க, வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. தம்பி, நீ இப்படி எல்லாம் முடிவு எடுப்பில் தெரிஞ்சிருக்கா? நான் என் மாப்பிள்ளையை இங்க கூட்டிட்டு வந்துருக்க மாட்டேன். வயசுல மூத்தவன் அப்படிங்கிற ஒரு முறைவு சொல்றேன். இதெல்லாம் நல்லா இல்லப்பா, இதெல்லாம் நல்லாவே இல்ல. இது அந்த ஆண்டவனுக்கா பிடிக்காதப்பா, அந்த ஆண்டவனுக்கே மதுரை என்ன பேசுறாலோ என் முடிவை நான் மாத்திக்க போறது. எதுவும் பண்ண வேண்டாம், நாங்க போயிடுறோம். எங்களுக்கு எங்க வீட்டு புள்ள வாழ்க்கை முக்கியம் தம்பி. உங்களுக்கு என்ன, இனி நாங்க போகக்கூடாது. நாங்க போயிடுறோம்ப்பா, போயிடுறோம். வளரு வேண்டாம், முடிவு தெரிஞ்சுட்டு போங்க.
சபாஷ். இந்த புருஷன் வேணும்னா இந்த குழந்தை தண்ணி எடுத்து என் தலையில ஊத்திட்டு நீ நம்ம வீட்டுக்குள்ள போ. இல்ல உங்க அண்ணன் முக்கியம்னா இந்த தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்திக்கிட்டு தலை முடிட்டு அங்க போ. ரெண்டுல ஒரு முடிவிட செங்காட்டு மண்ணிலோ வீட்டு பொண்ணிலோ கைவிட்டு போக கண்ண கண்ணுமே வந்தத்தை மீறி போக சக்தியில்லை செல்வி, என் தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆறாண்டைக்கு புருஷன் தலையில தண்ணி ஊத்தி அண்ணனே வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. ஆனா மலரு பலத்த வாசம் அவ்வளவுதானா? அது எப்படிதான் அது ஒரு கூட தண்ணி ஊத்தணும். அண்ணன் தங்கச்சி பாசம் இன்னும் ஞாயிப்பா எங்க அந்த ஒத்த கூட தண்ணியில பெட்டு பழத்தை நாட்டு விட்டுருவாங்களா என்ன? இல்லங்க, கும்பிடுற சாமி நம்மள கை விடாதுங்க. அந்த ஆட்களுக்கு உண்மையாவே சக்தி நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம கிட்டே கொண்டு சேர்த்துருவாங்க. நிச்சயமா கைவிட மாட்டாங்க. அந்த ஆண்டவன் செல்வி, ஆனா எங்க அண்ணனா புருஷனான்னு கேட்கும்போது அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லி வந்துருவாங்க. ரொம்ப பயந்து. ஆனா
தாய் பார்த்து வளர்த்த புள்ள கூட தருதலையா போகும். ஆனா இந்த நாய் பார்த்து வளர்த்த புள்ள இல்ல. நான் வளர்த்த வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே. என் தங்கச்சி மாப்பிள்ள தலையில தண்ணி ஊத்தி என்ன பெருமைப்படுத்திட்டாரா, என்ன பெருமைப்படுத்திட்ட. சரி, என் மலர குழந்தையாவே நினைச்சிட்டு இவ்வளவு நாளா. ஆனா அவ இப்போ மிருக முடிச்சு ஆயிட்டால. எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் சரியா போயிடும். குடும்பம் நம்ப சண்டை சச்சரம் வளர்த்தா செய்யும். அதுக்கப்புறம் இன்னும் எல்லாரும் சேர்ந்துக்கிறது இல்லையா? நீ அழுத மாமா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. இல்ல எங்க அண்ணனா இல்ல புருஷனானு கேட்கும் பொழுது எங்க அவன் என்ன மேல பாசம் மேற்கு மேல இருக்கிற பாசத்துல புருஷனை விட்டுட்டு வந்துடுவானு நான் கூட பயந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி நீ வளர்த்த பாசம் எனக்கு முக்கியமாடா, என் புருஷன் தான் முக்கியம். என்ன வளர்த்த என்ன பெருமைப்படுத்திட்டான்ல. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணு விளங்கல. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியறதுக்குள்ளே அப்படியே தலையில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமா, முடிஞ்சு போச்சு. ஆமா செல்வி, செல்வி, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது செல்வி. அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கல. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்க. ஆமா மாமா, எனக்கும் அவர் மச்சான் பேசத்துல ஏதோ ஒரு சந்தேகம் எங்கிட்டு தான் இருக்கு. அவர் பேச்சே சரியில்லை, ஏதோ குதுக்கமா பேசுறாரு. ஆமா, அவரோட வாய் காலத்துலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா இதுல இருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டானா என் தங்கச்சிய, அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா, எதுவா இருந்தாலும் அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு, பொறுமையா இருந்து பேசிக்கலாம். உள்ள வாங்க. மலரே, உள்ள என்ன பண்ற? மலரே, என்ன சாரி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அது ஒண்ணு இல்ல மலரே, நான் ஆபீஸ் போனா எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. எல்லாமே போன நினைப்பாவே இருக்கு. அதான் வேலையை ஓட தூக்கி எரிஞ்சுட்டு வந்துட்டேன். என்னங்க உங்களுக்கு பொண்டாட்டி நினைப்பா இருக்கா, இல்ல இன்னும் ஒரு வாரத்துல வரப்போற உங்க புள்ள நினைப்பா இருக்கா? ஆமா மலரே, அது என்னமோ தெரியல, எனக்கு என்னென்னமோ கற்பனைகள். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அம்மா, நான் அப்பா, அந்த தங்கத்தை எடுத்து 1000 முத்தங்கள் கொடுக்கணும் போல எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. என்னங்க 1000 மொத்தம் உங்க பிள்ளைக்கு தானா? மூத்த பிள்ளைக்கு 1000 மொத்தம், இளைய பிள்ளைக்கு 1000 மொத்தம். சந்தோஷமா? எங்க கை கொடுங்க. தெரியுதா? என்ன முடியாது போல. அதை ஏன் கேக்குறீங்க? இவன் பண்ற சேட்டைய பார்த்தா இன்னும் ஒரு வாரம் தாக்கு பிடிக்க மாட்டான். கூடி சீக்கிரமே வெளியே வந்துருவா இருக்கும் போல இருக்குங்க. சரி சரி சரி, நீ சாப்பிட்டே இல்லையா? ஆமா, நம்ம அண்ணன் ஒரு சமையல்காரன் அமைச்சிருக்காரு. எப்படி நமக்கு கூட தோல்ல பாரு, நம்ம சமையல்காரனை வச்சுக்கோங்க. எங்க அண்ணனுக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு அன்பு அக்கறை. அண்ணன் அண்ணன் தான். ராமனே உள்ள சமைச்சிட்டு இருக்காருங்க. அம்மா, உள்ள எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேங்கம்மா. உங்களுக்கு ஐயாவுக்கும் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு விட்டுங்களாம்மா? அதெல்லாம் வந்து வேண்டாம்ண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, காலையில வந்துடுங்க. சரிங்கம்மா, வரேங்கம்மா. ஐயா வரங்க. மறுபடி உனக்கு இந்த உலகத்திலேயே என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும் கேளு. எங்க இருந்து ஓடி போய் இந்த மாமே உனக்காக வாங்கிட்டு வரேன். சொல்லு மாமா, நான் உண்மையை சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா? உண்மை சொல்றா. கடல் கடந்தாவது உனக்கு என்ன வேணுமா மாமனா வாங்கிட்டு வரேன். சொல்லு, கேளு 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 கேளு.
எனக்கு எங்க அண்ணி செய்யற இனிப்பு பணியாரம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி அதை விட இப்போ ராமன் என்ன சமையல் பண்ணி வச்சிருக்காரு, இன்னைக்கு சாப்பாட்ட நான் தான் ஊட்டி விடுவேன். சரியா சரியா? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானிலவும் பிரிந்து வாழுமா, ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? வெற்றிலையில் பார்த்து வச்சு 10 பேரை சாட்சி வச்சு, தித்திக்கிற ஆசைக்கெல்லாம் தேடி ஒன்று உருவாச்சு, அக்னிய சாட்சி வச்சு கைவிரலை சேர்த்து வச்சு, இன்பம் துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சு, பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம், பிள்ளை மொழி செல்வங்களே அன்னை தந்தை கீதம், இது பழங்கால பாதை ஒரு சுகவாழும் கீரை, ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இது வேறு நான் வேறு யார் சொன்னது? சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் கோடை பிடிக்க, செங்கமல சூரியன் போல் செல்ல மகன் திறப்பானே, தங்கத்தில கூடி கட்டி வைரத்தில மாலை கட்டி, தச்சி வரும் பாதத்துக்கு முத்து மணி தொடுப்பேன், துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீன், செம்பவள வாய்ப்பிருந்தாக சிந்திச்சு தரும் தேன், நம் பேர் சொல்லத்தானே பிறக்கும் ஒரு மானே, ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானம் இளவு திரும்பு வாழுமா, ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? என்னெல்லாம் ரொம்ப நாள் நல்லவனா நடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன நல்லவன் மாதிரி பார்த்தாலும் எங்க அப்பா மட்டும் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். முன்ன மாதிரி
எங்க அக்காவும் மச்சானுமே பழைய மாதிரி இருக்கிறது இல்ல. எங்க அப்பா இருக்கான்ல ஹெல்த் பையன், அவன் எப்பவுமே என்ன சந்தேகமாவே பாக்குறான். ஜி நம்ம முகரக்கட்ட அப்படி ஜி, நம்ம முகரக்கட்ட அப்படி நான் வேற கருவாடை வாங்கி காஸ்ட்லி சென்று அடிச்சாலும் அது நாரத்தான் செய்யும். நீ ஒண்ணும் கவலைப்படாத மூர்த்தி, நீ நைட்டு தான் கிளைமேக்ஸே இருக்கு. நீ நைட்டு மட்டும் நாம போற பிளான் மட்டும் உறுதிக்கிட்டு இத்தனை நாளா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே நக்கிட்டு போயிடும். அது எப்படி? ஏய், என் தம்பி இப்ப முன்ன மாதிரி இல்ல, கல்லூரி மகனா இருக்கிறான். அவன் பொண்டாட்டி சரியான கைகறியாவே இருக்கிறான். நாளைக்கு டெலிவரிக்காக மலரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவளுக்கு மட்டும் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. நம்மளால புரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதுக்கு நாம வாய்ப்பே கொடுக்க கூடாது. அப்போ நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் போட்டுல போறீங்க, அப்படித்தானே? போட்டுக்கொள்ளதான் போறோம். ஆனா கத்திய வச்சு இல்ல, புத்திய வச்சு. இது எப்படியா சொல்ற? ஜி அவர்தான் புத்தி வச்சுன்னு சொல்றாரு, அவர்தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க ஜி. வீட்டுல வேற சமையல்காரன் அவன் என் ஆளு. நீ நைட்டு பிளானு அவனை வச்சுதான். ஓ, அப்ப அவனை வச்சு நைட்டு சாப்பாடுல விஷத்தை வச்சு அவங்கள சாவடிக்க போறோம், அப்படிதானே? ஜி அப்படி கேவலமா பாக்காதீங்க. எங்க லெவலுக்கு அவ்வளவுதான் யோசிக்க முடியும். நீங்க சொல்லுங்க. ஏய், ஹெவி டோஸ் தூக்க மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்கேன். ஹெவி டோஸ் தூக்க மாத்திரை சாப்பிட்ட உடனே அவன் மயக்கம் போட்டுருவான். அது மட்டும் இல்லாம அந்த மலருக்கும் பிரசவ வலி வந்து அதிகமா பிளட் ப்ளீடிங் ஆகிற டேப்லெட்டை பால்ல கலந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். பண்ணிட்டு சமையல்காரன் நம்பாளு வெளியில டோரை லாக் பண்ணிடுவான். அந்த மாத்திரை சாப்பிட்ட 1 மணி நேரத்துல மலருக்கு பிரசவ வலி வந்துடும். அப்ப என்ன பண்ணுவா? போய் மாமா மாமா எடுப்பா. அவன் எந்திரிப்பானா? எந்திரிக்க முடியாது. அவன் தான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயக்க மாட்டாரு. அவனால வெளியும் போக முடியாது. ஏன்? நம்ம போற லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? கெஞ்சுவா, கதறுவா, எழுந்திருமாவா, அப்படியே கத்தி கட்டி கொஞ்ச நேரத்துல மண்டையை போட்டுருவா. என்னது? அவன் செத்து போயிடுவான். அவன் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் நம்ம காலையில போவோம். காலையில போய் அடக்க பண்ணிட்டு தம்பிக்கு ஒரு தம்பி எல்லாம் சரி அவன் போய் யாரைய சொல்லிட்டு அவன் தம்பியா கூட வச்சுக்குவோம். எப்படி? அவன் மலர் செத்து போயிட்டாலும் அவளை நான் எப்படி அடையிறது? இங்க பாரு, அவளை அடையணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப மலர் மட்டும் உயிரை இருந்தா மாமா அவளை கட்டி பிடிச்சவங்க அவன் புடிச்ச செத்து வினோதியா இன்னும் ராம அவளை கையை வைக்க முடியாது. அவன் கண்ணகி வந்தா உன்னை சாவந்தனால மனதை செத்தா பொழத்த உனக்கு என்ன வேற மந்திரம் கொடுத்த. நீ சொல்றதும் சரிதான். அவ சாகட்டும். என்னையே சாக சொன்னால அவ சாகணும். துடி துடிச்சு சாகணும். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் காலையில வரைக்கும் நல்லவனாவே நடி. அது மட்டும் போதும். சரியா? சரி. அப்ப நான் கிளம்புறேன் ஜி. ஆடு தனியா நைசா நல்லது பாருங்க. இல்ல ஜி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும்.
வீட்டுக்கு மயரம் சரியில்லையே ஒண்ணுமே கடைசி நேரத்துல நல்லவனா திரும்பி கதையவே மாத்திருவீங்க. அப்புறம் வில்ல என்ன வேற குடும்பம் இருக்கு மூடிட்டு விளையாடி இங்கே என்ன அம்மா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த குடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்ப போல நல்லது. ஐயா, அம்மா டிஃபன் சாப்பிட்டு பால் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கிட்டுங்களா? ராமனே, எனக்கு ஒண்ணும் பசி இல்ல. ஒருத்தவங்க பால் மட்டும் போனாங்க, அதே போதும். சரிங்க, கொண்டு வந்தாங்க. என்னங்க பசி இல்லன்னு சொல்றீங்க? வெளியே எங்காவது சாப்பிட்டு வந்தீங்களா? அதான் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேர்த்துக்கும் குழந்தை நல்லபடியா பிறட்டும்னு கோயில போய் சாமிட்டு வேண்டிட்டு வந்தனா அங்க கொஞ்சம் பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதான் பசிக்கல. என்னது, கோயிலுக்கு போனீங்களா? ஆமா. இரு. ராமனே, பால மாட்டாங்க பால் சக்கரை கொஞ்சம் எச்சா போட்டீங்க, அவ்வளவுதான். 10 மணிக்கு. சரிங்க சரிங்க. ஐயா, உங்களுக்கு டிஃபன் ஏதாவது எடுத்து வச்சுட்டு போட்டுங்களா? இல்லண்ணே, எதுவும் தேவையில்லை, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க நாளைக்கு காலையில சாப்பாடு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. சரிங்க, சரி, கொண்டு வந்துருங்க. சரி. என்ன அப்படி பாக்குற? இல்லைங்க, நீங்க ஏதோ பேச்சு வாக்குல சர்ப்ரைஸ் சொன்னீங்களா? நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது தூக்கத்துல. நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா? தூங்குன்னு உடனே கூட முன்னாடி கண்டுபிடிச்சால. சரி சரி, நாளை காலையில என் மலர் தங்கத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னங்க அது? எனக்கு பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் சஸ்பென்ஸ் இப்ப சொல்லுங்க. காலையில சொல்றேன். மாமா மாமா, எனக்கு பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. மலரு, இப்ப மட்டும் மாமா மாமா, மத்த டே டே நீ என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டேன். காலையில சொல்றேன். அது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். மாமா, எனக்கு எப்ப உங்க மேல ஆசை அதிகமாகுதோ அப்பெல்லாம் நான் மாமா தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க மாமா, புள்ளத்தாச்சு பிள்ளை இப்படி கெஞ்ச வைக்கிறீங்க, சொல்லுங்க மாமா. ஆமா, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில நாம 2 பேரும் ஆஸ்பத்திரி போறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னாடி இப்படி கேட்டுட்டே இருக்கிறீங்க? மாமா, முன்னாடி உன் அண்ணன் வீட்டுக்கு போறோம். உன் அண்ணனை அண்ணியை கூட்டிக்கிட்டு நாம நேரா ஆஸ்பத்திரிக்கு போவோம். எனக்கு தெரியும் மாமா, நீங்க கண்டிப்பா மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. என் மலர எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மலருக்கு பிடிச்சது அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நாளை காலையில என்னாச்சு மாமா? தூக்கம் மேல தயாரா? அதனால நாளை காலையில எங்க போறோம்? அண்ணா வீட்டுக்கு போறோம். அண்ணன் வீட்டுக்கு போறோம். அண்ணா பார்க்க போறோம். என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒன்னாதான் சேர போறோம். நம்ம உனக்கு போற குழந்தை பிறந்த நாளா இருக்கட்டுமே. சரி சரி சரி, நான் போய் எனக்கு ரொம்ப தூங்குற மாதிரி இருக்கு, நான் தூங்குறேன். சரி மாமா, நீங்க போய் படுத்துக்கோங்க. காலையில சட்டு கண்டுக்கிறேன். குளிக்கல சரி.
சீக்கிரம் மலர எங்க மலர கார்த்திக் கார்த்திக் எப்படிப்பா இருக்க? நீங்க நீங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் தானே? கார்த்திக் இன்னொரு தடவை அவன் அண்ணன் சொல்லாத. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி, உலகாரன். என்ன சொல்றீங்க கார்த்திக்? உங்க குடும்பத்துல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் உங்க அண்ணன் தான் காரணம். என்ன என்ன பண்ணாங்க என்ன சொல்லுங்க. மூர்த்தியை வச்சு உங்க அப்பா பிரெயின் வாஷ் பண்ணி உனக்கும் உன் மச்சானுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணான். அது மட்டும் இல்ல கார்த்திக், உங்க அப்பாவோட சாவுக்கு அவன்தான் கார்த்திக் காரணம். ஆமா கார்த்திக். என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க கார்த்திக் அது மட்டும் இல்ல, உனக்கு பாலுல தூக்க மாத்திரையை அதிகம் கலந்து கொடுத்துட்டான். அதனாலதான் நீ மயங்கிட்ட. மலர் மலருக்கு ரத்த போக்கு மாத்திரையை கொடுத்துட்டாங்க. மலரை நைட்டே வந்து வேலுச்சாமி தூக்கிட்டு போயிட்டாரு. கார்த்தி உனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். கார்த்தி நான் பாக்குறேன். சொல்லுங்க. மச்சா வீட்டுலதான் இருக்காங்க. கார்த்தி கார்த்தி ஐயோ ஐயோ பாவமே, பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து ஆசாசையா போறானே, அங்க போனா மனசொடைஞ்சு போயிடுவானே. கடவுளே, இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுப்பா. ரொம்ப நல்லவனா என் பவன் அந்த 14 மூர்த்திய தம்பி நீங்க போனது உன் மச்சனை அவன் பெரிய அவனுடைய அண்ணனை போட வச்சுட்டான். அந்த 2 பேருமே குளத்தவங்க மேலேயே நிசத்தை கட்டிட்டானுங்கப்பா. குளத்தவங்க மேலேயே நிசத்தை கட்டிட்டானுங்க. இப்பதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். இப்பதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அந்த மூர்த்தியை கைது பண்ணிட்டாங்க. அந்த கண்டால அசோக் பைக்கில் போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். இளையாசம் மட்டும் வந்து இந்த உண்மையை சொல்லல எங்களுக்கு தெரியலப்பா. உண்மை தெரிஞ்சு என்ன மாமா பண்ண போறோம்? என்ன பண்ண போறேன்? ஆம்பளை பிள்ளைய பத்து கையில கொடுத்துட்டு இந்த பாதையை இப்படி எங்களை தவிக்க விட்டு போயிட்டாவே. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் மச்சனும் பேசின வார்த்தைகளும் செஞ்ச காரியங்களும் தான். பாவம் அந்த பையன் கார்த்தி, பாவம் அந்த கார்த்தி, பாவம் அந்த கார்த்தி தன்னோட தகப்பனை இழந்து மலர்தான் தன்னோட உயிர்னு ரொம்ப அவன் மேல பாசம் வச்சிருந்தான். இப்போ நேற்றுதான் என்கிட்ட வந்து சொன்னான், மலர் தான் என் உசுரு, மலரு என் உசுரு. அவன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் அளவில்லாதது. ஆனா அதை விட அவங்க அண்ணன் மேல அவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறான். நாளைக்கு மலரை கூட்டிட்டு இங்க வரேன்னு சொன்ன, அதுக்குள்ள இப்படி அதுக்குள்ள இந்த மாதிரி அது கார்த்தி வந்தா அவனுக்கு எப்படியப்பா சொல்லி ஆறுதல் சொல்றது? எனக்கு முன்னைய வந்துட்டீங்களா? ஆமா, ஏன் ஒரே மாதிரியா இருக்கீங்க? ஏன் மலர் படுத்திருக்கா? பெரியப்பா ஏன் மலர் படுத்திருக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு மச்சான்? உங்க மருமகனை பாத்தீங்களா? பெரியப்பா
ஏன் பெரியப்பா மலர் கொடுத்துக்கா? பெரியப்பா ஏன் மலர் கொடுத்துக்கா? மலரு மலரு ஒரு ஆம்பா பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு அவன் கண்ண மூடிட்டப்பா, கண்ண மூடி. நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். மச்சான் பாரு மச்சான், பெரிய நம்ப சொல்றாரு. என்ன சிஸ்டர், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ என்னை ஏமாத்துறீங்க. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியலப்பா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுலே தெரியல. பாருப்பா, பாருங்க பாரு, ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு. பெரியப்பா மச்சான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மச்சான், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நேத்து மலர் என்கிட்ட மாமா மாமா குழந்தை பிறந்தோன்னு ஓ முகத்துல தான் முழிப்பேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் மயக்கமா இருக்க மாதிரி நடிக்கிறா. உங்களை ஏமாத்துறா மச்சான். நீங்க போய் இப்ப பாருங்க, நான் போய் மலரு கிட்ட மலருன்னு சொன்னடியா திருப்பா பாக்குறீங்களா? மலரே தங்கா, மலரே மாமா வந்திருக்கா? டேய் மாமா வந்திருக்கா? மாமா வந்திருக்கா? லேட்டா வந்துட்டா, லேட்டா வந்துட்டேன்னு கோச்சுக்கிறியா? சாரிடா சாரிடா சாரிடா, ஒண்ணுமேல மாமா நேரம் வந்துடுறேன். சரியா மச்சான்? ஏன் ஏன் என்கிட்ட மலர் பேச மாட்டேங்கிறா? பேச சொல்லுங்க மச்சான். புரியுதா? மலர் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? பேச சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் மலர் மலர் என்கிட்ட பேச சொல்லுங்க. ஐயோ சல்லுக்குட்டி உன்ன மாதிரி என்ன மாதிரி அழகா ஒரு ஆண் குழந்தை அழுதான் பாரு, அழுதான். மலரே மலரே மலரே, நீ ஆசைப்பட்ட மாதிரி நானும் அண்ணனும் சந்தோஷமா இனிமே நாம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். சரியா? ஏன் சிஸ்டர், ஏன் மலர் பேச மாட்டேங்கிற? பெரியப்பா ஏன் பெரியப்பா மலர் பேச மாட்டேங்கிறா? மலர் இனிமே பேச மாட்டாளா? என்ன 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 போயிட்டாளா? மரங்க பேச சொல்லுங்க வச்சா பெரியப்பா. சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா, கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன், கொள்ள போனது போனது ஏன், ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன், விட்டு சென்றது சென்றது ஏன், சோல பசுங்கிளியே, சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே, என் தாய் சோலையம்மா. கண்ணுபட போகும் என்று பொத்தி வச்ச பூங்குயிலே, மண்ணுபட்டு போகும் என்று நெஞ்சம் என்று தூங்கலியே, வாங்கி வந்த மல்லியப்பூ வாசம் இன்னும் போகலியே, வந்த காலு பள்ளம் இன்னும் மண்ணெடுத்து மூடலியே, நீ வாழ்ந்த காட்சி எல்லாம் தேடுகின்றேனே, நான் இங்கே நாதியின்றி வாடுகின்றேனே.
செங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன் தங்கத்துல தாலி பண்ணி தங்கத்துக்கு போட்டேன்னு தங்கியவள் வாழவும் இல்ல தட்டுக்கட்டு போனேன்னு சங்கு நிற தாமரைய செங்கரையான் தீண்டிடுமோ மஞ்ச முக மல்லிகைய மங்கரையா மாத்திடுமோ கற்பூர கட்டி ஒண்ணு காத்துல போனதடி செந்தூர வாழ ஒண்ணு நீ சந்தோஷமா இருக்கிறப்ப எந்த வாக்கும் கொடுக்கிறாத, அதே போல கோபமா இருக்கிறப்ப எந்த வாக்கும் விட்டுறாத. ஏன்னா அந்த வாக்கும் வார்த்தையும் உன்னோட வாழ்க்கையே தலையிலா பொறுத்து போட்டுரும். இந்த ஜென்மத்துல நம்ம கோபபாதங்களை தூக்கி போட்டுட்டு உறவுக்கு கைவிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னொரு பிறகு இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும். என்றும் அன்புடன் DSS பிரதர்ஸ் கரூர் மற்றும் உங்கள் குமராபுரம். நன்றி.